எல்லாரும் புழு உள்ள சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்க. எல்லாரும் அதான் சாப்பிடுறீங்க கேஎஃப்சி கேஎஃப்சி அப்படின்ட்டு. நீங்க பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனைங்க? ஒன்றரை மணி நேரமா வந்து உட்காந்து இவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க. புழு தான் சாப்பிடுறாங்க எல்லாருமே. எவ்வளவு சார் சார்ஜ் பண்ணிருக்கீங்க? நேற்று அண்ணா நகர் கேஎஃப்சில சாப்பிட போனா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணன் வந்து ஒருத்தர் சாப்பிட போயிருந்திருக்காரு. போன இடத்துல வந்து மொஜிட்டோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த மொஜிட்டோ என்னது அப்படின்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து இவங்க மொஜிட்டோ அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. இந்த மொஜிட்டோ அப்படின்ற ஜூஸை வந்து 100 ரூபாயில 150 ரூபாய் விற்கிறாங்க இந்த கேஎஃப்சி காரங்க. அந்த மொஜிட்டோ ஜூஸ்ல வந்து ஒரு புழு இருந்திருக்கு. என்னதுப்பா இது புழு அப்படின்னு சொல்லி கேட்கறச்சு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களும் சரி ஒரு ரெஸ்பான்ஸ் கூட தரவே இல்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா நாங்க அங்கேயே உட்காந்துருந்தோம். சரி உணவு பாதுகாப்பு துறைக்காக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு பாதுகாப்பு துறைக்கு போன் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா கேஎஃப்சி அப்படின்னு உடனே வந்து பார்த்தா உடனே காலை வந்து கட் பண்ணிட்டாங்க. உணவு பாதுகாப்பு துறை அதாவது வந்து கேஎஃப்சி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு ஒட்டுமொத்த உணவு பாதுகாப்பு துறையும் அடிமையாகிவிட்டதா அல்லது வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விலை போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கெட்டு போன சிக்கன் வந்து கேஎஃப்சில விநியோகம் பண்றாங்கன்னு சொல்லும் போதே வந்து பார்த்தோம்னா கேஎஃப்சியை பேன் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தா உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் கேஎஃப்சில போயிட்டு லஞ்சம் வாங்கினதுடைய காரணத்தினால இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா மொஜிட்டோ அப்படின்ற ஜூஸ்ல வந்து பார்த்தா புழு கிடந்திருக்கு. சோ தயவு செஞ்சு சொல்றேன் கேஎஃப்சிக்கு இனிமே வந்து யாரும் வந்து போகாதீங்க. சின்ன சின்ன குழந்தைங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை இந்த அளவுக்கு வந்து பார்த்தா அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க கேஎஃப்சி காரணங்க. உணவு பாதுகாப்பு துறை எப்போ விலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து தெரியுது. ஆனா மக்களாகிய நம்ம வந்து பார்த்தா விழிப்புணர்வோடு இருக்கணும். தயவு செஞ்சு இனிமே யாருமே கேஎஃப்சிக்கு போகாதீங்க. அடிக்கடி கேஎஃப்சி போற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோ தெரியட்டும் என்று நண்பர்.